நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் சரணாலயத்தில் வனத்துறை வாகனத்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் மரத்தின் மீது ஏறி படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சிறுத்தையை கண்டு ரசித்தனர். வனத்துறை வாகனத்தை கண்ட சிறுத்தை மரத்திலிருந்து தாவி கீழே இறங்கி வனப்பகுதிக்குள் ஓடியது. சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளரின் குடும்பத்தினரை நடிகை அம்பிகா சந்தித்து ஆறுதல் கூறினார். கண்ணகி நகரில் கடந்த வாரம் மின்சாரம் தாக்கி வரலட்சுமி என்ற தூய்மை பணியாளர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வரலட்சுமியின் குடும்பத்தினரை சந்தித்தனர். இந்நிலையில் உயிரிழந்த வரலட்சுமியின் வீட்டிற்கு சென்ற நடிகை அம்பிகா அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். தமிழகத்தில் 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகளை மேற்கொள்ள 24 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை மெரினா, திருவான்மியூர் உள்ளிட்ட 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதன்படி சென்னையில் திருவான்மியூர், உத்தண்டி, பாலவாக்கம், தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம், விழுப்புரத்தில் கீழ்புதுப்பட்டு, கடலூரில் சாமியார்பேட்டை ஆகிய 6 கடற்கரைகளில் பணிகளை மேற்கொள்ள 24 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் முகூர்த்தத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் மூலம் 1,40,504 பயணிகள் சொந்த ஊர்களுக்கு சென்றதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு போக்குவரத்து துறை பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு செய்துள்ளது. அந்த வகையில் 2,702 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதன் மூலம் 1,40,504 பயணிகள் சொந்த ஊர்களுக்கு சென்றதாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தர்மபுரியில் மதுபோதையில் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற மறுத்து ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரகாசன அள்ளி கிராமத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான சரவணன் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்தார். இதனையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு வந்த சரவணன் அங்கு சிகிச்சை பெற மறுத்து பணியாளர்கள் மற்றும் காவலர்களுடன் தலையில் ரத்தம் வடிந்த நிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வேலூரில் விஷப்பூச்சி கடித்து 13 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருவாட்சிபுரம் காந்தி நகரைச் சேர்ந்த சஞ்சய் என்ற 13 வயது வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி சிறுவன் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் அருகம்புல் பறிக்க விருப்பாட்சிபுரம் பூந்தோட்டத்திற்கு சென்ற சிறுவன் சஞ்சயை புதரில் இருந்த விஷப்பூச்சி கடித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிறுவன் சஞ்சய் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. வெட்டுடையாள் காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 44 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இதில் பெரிய மாட்டுப் பிரிவில் 17 ஜோடி மாடுகளும், சிறிய மாட்டுப் பிரிவில் 27 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. இதனைத் தொடர்ந்து போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அருகே விவசாய தோட்டத்தில் பதுங்கியிருந்த 7 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். பண்ணாரி அருகே உள்ள சித்திரசம்பாளையம் கிராமத்தில் விவசாய தோட்டத்தில் 7 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பு பதுங்கியிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கூலி தொழிலாளர்கள் சத்தியமங்கலம் தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் மலைப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் மலைப்பாம்பு விடப்பட்டது. புகழ்பெற்ற வேளாங்கண்ணி திருவிழா தொடங்க உள்ள நிலையில் காரைக்கால் வழியாக சென்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாதா பாடலுக்கு நடனமாடியவாறே சென்றனர். வேளாங்கண்ணி மாதா பேராலய திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. திருவிழாவிற்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தர உள்ளனர். இந்நிலையில் காரைக்கால் பூவம் வழியாக வேளாங்கண்ணி நோக்கி சென்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மாதா பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடி ஆட்டம் பாட்டத்துடன் சென்றனர். போலே
பாஜக மாநில துணைத் தலைவர் மீது பெண் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பாலக்காட்டில் பாஜகவின் முக்கிய நபராக திகழ்ந்து வரும் கிருஷ்ணகுமார் என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் ஒருவர் பாஜக மாநில தலைவர் ராஜு சந்திரசேகரிடம் புகார் அளித்தார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள கிருஷ்ணகுமார் தன் மீதான குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் மதோபூரில் வெள்ளத்தால் சிக்கி தவித்த 3 பேர் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். தொடர் மழையால் மதோபூரில் குடியிருப்புகளை சுற்றி வெள்ளம் சூழ்ந்தது. ஆறு போல் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் இடிந்து விழும் நிலையில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் சிக்கி தவித்த 3 பேரை சிஆர்பிஎஃப் வீரர்கள் துணிச்சலுடன் மீட்டனர். பொதுமக்கள் மீட்கப்பட்ட சில நிமிடங்களில் அந்த கட்டடம் இடிந்து விழுந்தது. லடாக்கில் உள்ள கார்கில் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. ஜோஜிலா, டிராஸ் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் உள்ளூர்வாசிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ள நிலையில் அதிபர் டிரம்பின் அழைப்பை பிரதமர் மோடி 4 முறை நிராகரித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வரி விதிப்பு, இந்தியா பாகிஸ்தான் விவகாரம் உள்ளிட்ட காரணங்களால் அண்மை காலமாக இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவில் மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடியிடம் பேச 4 முறை தொடர்பு கொண்டதாகவும் ஆனால் அவரது அழைப்பை பிரதமர் மோடி நிராகரித்ததாகவும் ஜெர்மனியைச் சேர்ந்த நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கனமழை காரணமாக தாய்லாந்தில் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. நான் மற்றும் லம்பாங் மாகாணங்களில் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. வீடுகளை சுற்றி தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். சாலைகளில் தேங்கிய மழைநீரில் செல்ல முடியாமல் வாகனங்கள் தத்தளித்தன. தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளார்க்கின் மூக்கில் ஒரு பகுதி அகற்றப்பட்டது. தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தான் தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது மூக்கின் ஒரு பகுதி அகற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வருமுன் காப்பதே சிறந்தது என்றும் தன்னை பொறுத்தவரை அடிக்கடி உடல் பரிசோதனை மேற்கொள்வது முக்கியம் என்றும் அவர் கூறியுள்ளார். மகா கும்பமேளா புகழ் மோனலிசா மலையாள திரையுலகில் கால் தடம் பதித்துள்ளார். பினு வர்கீஸ் இயக்கத்தில் நாகம்மா என்ற திரைப்படம் உருவாக உள்ளது. இப்படத்தின் படப்பிடிப்பு கொச்சியில் பூஜையுடன் தொடங்கியது. இப்படத்தில் மோனலிசா, நீலத்தாமரா படத்தின் மூலம் பிரபலமான நடிகர் கைலாஷ் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர்.